सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरा। श्री गुरुभ्यो नमः। ராகவ யாதவீய காவியத்துல நாம இன்னைக்கு 8வது ஸ்லோகம் பார்க்க போறோம். முதல்ல ஸ்லோகத்தை பார்ப்போம். சாரசா சமதாதாக்ஷி பூம்னா தாமசு சீதயா சாத்வசா விஹரேமி க்ஷேம்ய ரமாசுரசாரஹா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் सारसा समधाता अक्षिभूम्ना धामसु सीतया साधु असौ इह रेमे क्षेमी अरम आसुरसारहा. இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா அன்வய அரம் ஆசுரசாரஹா க்ஷேமி अक्षिभूम्ना सारसा समधाता असौ इह தாமசு சீதயா சாது ரேமே. இந்த ஸ்லோகத்துல ராமன் இப்பேற்பட்டவன், அசுரர்களை கொன்றவன், இப்பேற்பட்ட ராமன் சீதையோடு சுகமாக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்ல போறார். இந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பதங்கள் எது, இந்த பதங்கள் எப்படி இந்த அர்த்தத்தை கொடுக்க போறது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். ஏன்னா அதுலதான் கவியுடைய சாமர்த்தியம் இருக்கு. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடி கிருஷ்ணரை பத்தியும் ருக்மிணி பத்தியும் சொல்றதாக பார்க்க போறோம். முதல்ல இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய ஒவ்வொரு பதத்தினையும் எடுத்துட்டு அர்த்தம் சொல்ல போறோம். அறம் ஆசுர சாரஹா. இந்த ராமன் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டா, ஆசுர சாரஹா அறம். அறம்னா சீக்கிரம்னு அர்த்தம். சீக்கிரமா என்ன பண்ணினான்? ஆசுர சாரஹா. ஆசுரன்னு ஒரு பதம், சாரன் ஒரு பதம், ஹான்னு ஒரு பதம், மூணுத்தையும் சேர்த்து ஒரு பதமா ஆக்கியிருக்காரு. அப்ப நாம அதை தனித்தனியா பார்க்கணும். முதல்ல ஆசுரம் அப்படிங்கிற பதத்தை பார்க்கணும். அசுர சம்பந்தி ஆசுரம், அதாவது அசுரர்களுக்கு உரியதான எது அது? சாரஹா பலம்னு அர்த்தம். ஆசுர சாரம் அதாவது அசுரர்களுடைய மிகவும் பயங்கரமான அந்த பலம், அதை நாசம் செய்பவர். அப்போ மூணுத்தையும் சேர்த்தா என்ன அர்த்தம் வந்தது? அசுரர்களுடைய ஒரு பலம் உண்டு, எந்த ஒரு பலம் உண்டோ அதை ஹந்தி நாசம் செய்பவர். ஹரஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, போக்குபவர், நாசம் செய்பவர். அப்படியாக இருக்கார் யார்? ராமன். ஆசுர சாரஹா. அதுவும் எப்படி? அறம் சீக்கிரம், ரொம்ப சுலபமா. அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமம். அசுரர்களுடைய பலம் எப்பேற்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும். எல்லா மக்களையும் அவ துன்பப்படுத்தி கொண்டிருந்தா. அது மட்டும் இல்லை, முனிவர்களுடைய யாகத்தையுமே நாசம் பண்ணியிருந்தா. முனிவர்களாலேயே இந்த அசுரர்களுடைய பலத்தை அடக்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு பலத்தை இவர் நாசம் செய்தார். அதுவும் எப்படி? அறம் சீக்கிரம். அப்போ இவருடைய பராக்கிரமமானது எப்பேற்பட்டதா இருக்கு அப்படிங்கிறத கவி இங்க நமக்கு தெரிவிக்கிறார். அறம் ஆசுர சாரஹா. அடுத்தது க்ஷேமி. சரி, இப்படி யுத்தம் பண்ணினாரே, இவருக்கு ஏதாவது இழப்புண்டா அப்படின்னு கேட்டா ஒன்னும் கிடையாது. ரொம்ப சுகமா இருக்கார். சீதையை வேற அடைஞ்சிருக்காரு. இப்போ
ரொம்ப சுகமா இருக்கார். க்ஷேமி குஷலவான். அடுத்தது இப்போ இந்த 2 பதங்களால எதை காண்பிச்சான்னா இந்த ராமனுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டதுன்றது காமிச்சான். அடுத்தது அவருடைய அழகு எப்பேற்பட்டது அப்படின்னு காமிக்க போறான். அதற்கு ஒரு பதம் எப்படி? சாரசாசமதாதா. இதுக்கு முன்னாடியே ஒரு பதம் இருக்கு, அக்ஷி பூம்னான்னு. நாம இதை பார்த்துட்டு அங்க வரலாம். சாரசா சமதாதா. சாரசா அப்படின்னா சாரசம் அப்படிங்கன்னா கமலம். சாரசம் சரசீருகம் அப்படின்னு அவர கோஷம். இந்த கமலம் இருக்கே ரொம்ப அழகானது. அதனாலதான் யாரையாவது நாம புகழதா இருந்தால் அழக வச்சுட்டு நாம என்ன பண்ணுவோம்? அரவிந்தாட்சா அப்படின்லாம் சொல்லுவோம். பெருமாளே நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? தாமரை போன்ற கண்களை, தாமரையினுடைய இதழ்களை போன்ற கண்களை உடையவள், இப்படிலாம் ரொம்ப எல்லாரையும் நம்ம வர்ணிப்போம். அப்போ அந்த தாமரை பூவினுடைய அழகு எப்பேற்பட்டதுங்கிறது தெரியறது இல்லையா? ஏன்னா நாம யாரையாவது புகழதா இருந்தா உயர்வான ஒரு பொருளை எடுத்துட்டுதான் அந்தந்த விஷயத்துக்கு, அழகுக்கு சந்திரன் தாமரை இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப உயர்ந்ததா இருக்கிறதுனால அந்த பூக்களையோ அல்லது சந்திரனையோ வச்சுட்டு உவமையை நாம சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது இங்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, சாரசா சமதாத்தா, சாரசா அசமதாத்தான்னு பிரிச்சுக்கணும். இந்த தாமரை கூட இவருடைய அழகுக்கு ஒப்பானதா இல்லையா? அசமதாத்தா, சமன்னா ஒன்றாக இருப்பது, ஒத்த இருப்பது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ரெண்டுத்துக்கு தானே ஓமை வரும். அப்படி இல்லையா? சமமா இல்லையா? அசமதாத்தா. தாத்தான்னா அதை தாங்குபவன், அப்பேற்பட்ட அழகை. எப்படி? அக்ஷி பூம்னா, அக்ஷினா கண்கள், பூம்னான்னா அழகினுடைய ஆதிக்கம். இவருடைய கண்களுடைய அழகு தாமரையுடைய இதழ் இருக்க அதுவும் கூட சமமா ஆகாதான். அதை வச்சுதான் நாம ஓமையை அங்கங்கே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுவே சமமா இல்லையா? அக்ஷி பூம்னா கண்களுடைய அழகினால சாரசா அசமதாதா. சாரசன்னா அந்த தாமரை, அந்த தாமரையுடைய இதழ்களுடைய அழகு இருக்கே அது கூட அசமமா இருக்கா. அப்பேற்பட்ட அசமத்தை, சமன்னா பொதுவா இருக்கக்கூடியது, அந்த அளவுக்கு அழகு இல்லை. அந்த அப்பேற்பட்ட ஒரு குணத்தை கொண்டவர் தாதா, கொண்டவர். சாரசா சமதாதா. யார் அவர்? ராமன். அசௌ. அசௌ அப்படின்னா இவர். இவர் நாம எப்ப சொல்லுவோம்? பிரசித்தமான புருஷன் ராமன். இப்பேற்பட்ட குணங்களை கொண்டவர் யார் இருக்க முடியும்? கண்டிப்பா ராமன் தான். அசௌ ஈஹ அஸ்மின்னேவ லோகே அயோத்தியாயாம். இந்த லோகத்திலேயே அயோத்தியில தாமசு பவனங்கள், பவனம் அர்த்தம். சீதையா, சீதையுடன் சேர்ந்து, சாது நல்ல ஒரு உயர்வான வழிகள்ல வாழ்க்கையில, ரேமே சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தால், ரமு கிரீடாயாம் இருக்கு, இந்த இடத்துல சந்தோஷம்னு அர்த்தம். சீதையுடன் சேர்ந்து அயோத்தியில ரொம்ப சந்தோஷமாக ஒரு உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ராமரை பத்தியும் சீதையை பத்தியும் சொல்லியிருக்கா. இப்போ நாம் இதே ஸ்லோகத்தையே கிருஷ்ணரை பத்தி சொல்றதாக பார்க்க போறோம். என்ன வித்தியாசம்னு கேட்டா, இந்த ஸ்லோகத்தை நாம பின்னாடில இருந்து முன்னாடி படிக்கணும். இப்போ அந்த ஸ்லோகத்தை நான் வாசிக்கிறேன். ஹாரசார சுமாரம்ய க்ஷேமேரேஹ விசாத்வசா யாதசி சுமதாம்னா பூக்ஷிதா தாமச சாரசா. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் முதல்ல. ஹாரசார சுமா ரம்ய க்ஷேம இரா இஹ விசாத்வசா யா அதசி சுமதாம்னா பூக்ஷிதா தாம சசார சா. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வரா அப்படின்னு கேட்டா, இந்த புஷ்பம், பாரிஜாத புஷ்பத்தை தரிச்சுண்டு ரொம்ப சோபையோடு அழகாக இருக்கின்றதான அந்த ருக்மிணி கிருஷ்ணரோடு சேர்ந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு செல்கிறாள் அப்படின்னு வர்ணிக்க போற. இந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய பதங்களை நாம பார்க்க போறோம்.
அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா அன்வயா ஹாரசார சுமா ரம்ய க்ஷேமேரா யா இஹ விசாத்வசா சா அதசி சுமதாம்னா பூக்ஷிதா தாம சசார. என்ன அர்த்தம்? முதல்ல ஹாரசார சுமா அப்படிங்கிற பதத்தை பார்க்க போறோம். இங்கேயும் கூட ஹாரன்னு ஒரு பதம், சாரன்னு ஒரு பதம், சுமா, இந்த 3 பதங்களையும் சேர்த்து ஒரு பதமா ஆக்கியிருக்க. ஹாரஹா அப்படிங்கிற முதல் பதம், அதாவது விக்கிரகம் பண்ணினால் வரக்கூடிய முதல் பதம். ஹாரஹான்னா நமக்கு தெரியும், இந்த முத்து மாலைன்னு சொல்லுவோம், அதெல்லாம் மாலை ஆபரணம். இந்த ஹாரஹா இப்போ அம்பாள் இந்த நாரதரை கொண்டு வந்து கிருஷ்ணரிட கொடுத்த புஷ்பம், அந்த கிருஷ்ணரிடம் வந்து அம்பாள் வாங்கி வச்சுட்டு இருக்கா. அதையே ஒரு மாலையா போட்டுன்னு இருக்கா. அது எப்படி இருக்குன்னு சொன்னா ஹாரஹா இவ, முத்து மாலை போல இருக்கா. ஹார இவ, முத்து மாலையை போல. அது மட்டும் இல்லை, ரொம்ப உயர்ந்ததா இருக்கு. சார பதம் உயர்வான பொருளை சொல்றது. சாரம் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். அதாவது கடைசி நிலையில வரக்கூடியதான அந்த உயர்ந்த பொருள் என்னன்னு அர்த்தம். இந்த ஹாரம் புஷ்ப மாலையை ஒரு ஹாரம் போல இருக்கு. அதுவும் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கு. எதனுடைய ஹாரம் இது? சுமா, புஷ்பத்தினுடைய. என்ன புஷ்பம்? பாரிஜாத புஷ்பம். இப்படி முத்துமணி போன்ற மிகவும் உயர்ந்ததான சும புஷ்பத்தினால் உண்டான அந்த மாலை, அதை கொண்டவள் யாரு அப்படின்னு கேட்டா ஹாரசார சுமா சா ருக்மிணின்னு அர்த்தம், மகாலட்சுமி. எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா ரம்ய க்ஷேமேரா, ரம்யன்னு ஒரு பதம், க்ஷேமா அப்படின்னு ஒரு பதம், ஈரான்னு ஒரு பதம், 3த்தையும் சேர்த்து ஒரு பதமா ஆக்கியிருக்கான். ரம்யம் அப்படின்னா மனோஜ்யம், மனதுக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு ஆஹ்லாதகமான ஒரு பொருள்னு அர்த்தம். நம்மளே பாஷையில, தமிழ் பாஷையில கூட சொல்லும் பொழுது ரொம்ப ரம்யமா இருக்கு அப்படின்னா ரொம்ப அழகா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கா அம்பா. ரம்ய க்ஷேமா, மங்களஸ்வரூபியா இருக்கா, கல்யாணியா இருக்கா. ரம்ய க்ஷேமா இருக்கா அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டா, ரம்ய அழகிற்கும் க்ஷேம மங்களத்திற்கும் இரா பூமிகின்னு அர்த்தம். இரா அப்படின்னா பூமி, பூமின்னா இந்த இடத்துல ஸ்தானம், இருப்பிடம். எதற்கு இருப்பிடமா இருக்கா? ரம்ய மனோஜம், இந்த அழகிற்கு, க்ஷேம கல்யாணம் மங்களத்திற்கு, இரா இருப்பிடமாக பூமியாக இருக்கிறார். யார்? அம்பாள் ருக்மிணி. ரம்ய க்ஷேமேரா யா, இப்பேற்பட்ட இவள், இஹ இங்கு, அதாவது துவாரகையில, விசாத்வசா, சாத்வசான பீதி, வீண் சேர்த்ததுனால விகத சென்றதான, நஷ்டமானதான, அதாவது பயம் இல்லாதவளாக இருக்கிறாள். பயரகிதா. ஏன் அப்படின்னு கேட்டா, யாரோட சேர்ந்து இருக்கா? கிருஷ்ணரோட. பூக்ஷிதா அப்படின்னு பின்னாடி வரப்போறது. தலைவர், இந்த பூமிக்கு தலைவராக இருக்கிற அவரோட சேர்ந்து இருக்கும்போது யாருக்கா பயம் உண்டோ? அதனாலதான் என்ன பதம் போட்டிருக்கா? விசாத்வசா சா ருக்மிணி. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு விசேஷனம், அதசி சுமதாம்னா. அதசி புஷ்பம்னு பேரு. அது கொஞ்சம் நீல வர்ணத்துல இருக்கும். ஆலி புஷ்பம் கூட அதை சொல்றது உண்டு. அந்த புஷ்பத்தினால, அதசி சும, சுமன்னா புஷ்பம், தாம்னா அப்படின்னா, தாம அப்படின்னு சொன்னா ஒளி, பிரகாசம். இந்த ஒளியினால, புஷ்பத்தினால வரக்கூடிய இந்த ஒரு ஒளி, அதனால மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடியவள் அதசி சுமதாம்னா பூக்ஷதா, பூக்ஷிதா. அதாவது இந்த அதசி சுமதாம்னா அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு விசேஷனம். இந்த புஷ்பத்தை தரித்தவரா இருக்கார் அவர். அந்த புஷ்பத்தினால ஒரு சோபையோடு இருக்கார். அந்த புஷ்பமே நீல கலர்ல இருக்கும். அந்த புஷ்பத்தினால சோபிச்சதா இருக்கார் கிருஷ்ணர். அவரோடு அதசி சுமதாம்னா அப்படிங்கிறதும் திருத்தியா விபக்தியந்தம், பூக்ஷிதா அப்படிங்கிறதும் திருத்தியா விபக்தியந்தம்.
இது யாருக்கு விசேஷமா வர போறது? கிருஷ்ணருக்கு. அதனாலதான் அதசி சுமதாம்னா பூக்ஷிதா கிருஷ்ணேனா, இப்பேற்பட்ட புஷ்பத்தினால ஒளி பொருந்தியவராக இருக்கக்கூடிய பூக்ஷிதா, பிருத்திவீக்ஷிதா ராஜ்யான்னு அர்த்தம். அதாவது கிருஷ்ணரோடு சேர்ந்து தாம தன்னுடைய இருப்பிடத்தை, தாமங்கிறது இங்க திவ்யா பக்தி ஏகவச்சனம், நபும்சகமா இருக்கிறதுனால தாம தாம்னி தாம்னின்னு வரும். திவ்யா பக்தி ஏகவச்சனம் கூட தாம தாம்னி தாம்னி தாம இப்படியே வரும். தாம கிரகத்தை, சசார ஸ்ரு சரணேன்னு தாத்து, சென்றால் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரே ஸ்லோகத்தினால சீதையும் ராமனையும் வர்ணனை பண்ணினார். அதே சமயத்துல அங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா அர்த்தம் என்ன வந்தது? அவர் ரேமே, இந்த ரமு கிரீடாயாம் தாது வச்சுன்னு ரேமேன்னு சொன்னார். சந்தோஷத்துடன் வாழ்ந்தார் அயோத்தியில. இங்கேயும் அதே மாதிரி தன்னுடைய இருப்பிடத்துல கிருஷ்ணரோட இருப்பிடத்தை நோக்கி கிருஷ்ணரோட சென்றால் அப்படின்னு கிட்டத்தட்ட சமமான அர்த்தமே வர மாதிரி ரொம்ப அழகா பண்ணியிருக்கார் ஒரே ஸ்லோகத்தினால.